இந்த வசனம் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தும். இதை வாசிக்க வாசிக்க ஒரு மனிதனுக்குள்ளே பரிசுத்தம் உண்டாகும். என்னால் அதுக்கு ஒரு வல்லமை இருக்குது, ஜீவன் இருக்கிறது. இது மனிதனோடு பேசும், அவனுடைய குறைகளை இதை உணர்த்தி காண்பிக்கும், ஒரு பரிசுத்தத்தை உண்டாக்கும். நீங்க பரிசுத்தமா வாழ விரும்புறீங்களா? வேதத்தை அதிகமா நீங்க வாசிக்கணும், அதை தியானிக்கணும். என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் பெற வேண்டுமானாலும் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஆறுதலை கொண்டு வருகிறவர் இயேசு. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கான இன்றைய தேவ வார்த்தை இன்று நிகழ்ச்சி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் ஆராதிக்கும் தெய்வம் பரிசுத்தமுள்ளவர். ஆகையால் அவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய கட்டளை. ஆனால் அநேக நேரங்களில் நம் பரிசுத்தமாய் வாழ முடியாமல் தடுமாறுகிறோம். பாவம் நம்மை மேற்கொண்டு நம்மை கரைப்படுத்தி விடுகிறது. இந்த உலகத்தின் பாவத்தின் மேல் நாம் ஜெயம் கொண்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்காகத்தான் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையாகிய வேத வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருடைய வேத வசனம் நம்மை பரிசுத்தமாக்கும். கர்த்தருடைய வேத வசனத்தின் வல்லமை பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ளும். ஆகவே கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாய் இருந்து அவருடைய வேத வசனத்தின் மேல் இரவும் பகலும் நாம் தியானமாய் இருப்போம். அப்பொழுது நம் வாழ்க்கையில் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுதும் நமது அன்பு சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் அற்புதத்திற்காக விசேஷித்த பிரார்த்தனையை ஏறெடுப்பார்கள். யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதாவது வேத வசனமாகிய சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 17:17 இயேசு சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனமே சத்தியம். கர்த்தருடைய வசனம் அதான் சத்தியம். அப்ப சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்லும்போது வேத வசனமாகிய அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வசனத்தினால் உண்டாகும் விடுதலை. இந்த நாளில் அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். வசனத்தினால் உண்டாகிற விடுதலை, அதை குறித்து கொஞ்ச நேரம் நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக எப்படிங்க விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, தேவனுடைய அந்த வார்த்தையானது ஜீவன் உள்ளதாயும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனம் ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. அதற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்திற்கு ஒரு வல்லமை. நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர், அவருடைய வசனம் வல்லமை உள்ளது. எழுதி கொடுக்கப்பட்ட வேத வசனங்கள் வல்லமை உள்ள வசனங்கள். அதற்கு ஏன் வல்லமை இருக்கிறது என்றால், அதற்கு ஜீவன் இருக்கிறது. அப்படின்னா உயிர் இருக்கிறது என்று அர்த்தம். அது ஜீவனும் வல்லமையும் உள்ளதுமாயும் இருக்கிறது என்று நாம் வேத வசனத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். என்னால் அது ஒரு மனிதனோட பேசும். இந்த வசனம் ஒரு மனிதனோட பேசும். அநேகர் சொல்லுவாங்க, வாசித்த போது எங்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்துச்சு, ஐயோ அதை வாசிக்கும் போது அதுக்குள்ளேருந்து யாரும் என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அதுக்கு உயிர் இருக்கிறாரு. ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர், அவருடைய வசனம் ஜீவன் உள்ளது. நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர், அவருடைய வசனம் வல்லமை உள்ளது. அதனால தான் அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு ஒரு விடுதலை வருகிறது. இந்த வசனத்திற்கு வல்லமையின் ஜீவனம் எப்படி உண்டாகிறது? 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்கும் போது, வேத வாக்கியங்கள் எல்லாமே தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறார். வசனத்தை எழுதினர் மனிதர்கள், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை கொண்டு எழுதினார். அவங்க சுய ஞானத்தில் எழுதலை, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் அவங்கள மூலமாய் எழுதினார் என்பதாக வசனம் சொல்லுகிறது. ஆகவேதான் இந்த வேத புஸ்தகம் வித்தியாசமானது. மற்ற எல்லா புஸ்தகங்களை விட இந்த வேத புஸ்தகம் வித்தியாசமானது, நிகரற்றது.
இதற்கு இணையாக எந்த புஸ்தகத்தை சொல்ல முடியாது. எப்படி இயேசுக்கு இணையாக இன்னொரு தெய்வத்தை சொல்ல முடியாதோ, அதே மாதிரி அவருடைய வேத புஸ்தகத்திற்கு இணையாக இன்னொரு புஸ்தகத்தை சொல்ல முடியாது. இதுக்கு வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு. அது தேவ ஆவியினால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் நிறைந்தது. அது தேவனுடைய வார்த்தை என்பதாய் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதனால தான் அந்த வசனத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. இந்த வசனத்துக்கு என்ன வல்லமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்திற்கு என்ன வல்லமை இருக்கிறது? யோவான் 17:17 வாசிக்கும் போது பரிசுத்தமாக்குகிற வல்லமை, ஒரு மனிதனை பரிசுத்தமாக்கக்கூடிய வல்லமை இந்த வேத வசனத்திற்கு உண்டு. இந்த வசனம் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தும். இதை வாசிக்க வாசிக்க ஒரு மனிதனுக்குள்ளே பரிசுத்தம் உண்டாகும். என்னால் அதுக்கு ஒரு வல்லமை இருக்குது, ஜீவன் இருக்கிறது. இது மனிதனோடு பேசும், அவனுடைய குறைகளை இதை உணர்த்தி காண்பிக்கும், ஒரு பரிசுத்தத்தை உண்டாக்கும். இங்கே வியாழக்கிழமை கூட்டத்தில் ஒரு தம்பி வந்து சாட்சி சொன்னார். அவர் கிறிஸ்தவரால் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர். சொன்னார், ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்த தம்பி, நான் மாதிரி வந்தேன், இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்தா, அதனால அவரை பற்றி எழுதியிருக்கிற பைபிளை வாங்கி வாசிக்கணும்னு சொல்லி பைபிளை வாங்கி வாசிக்க ஆரம்பித்தா, அந்த பைபிளில் இருக்கிற வசனங்கள் நான் பாவி என்பதை எனக்கு உணர்த்தினர். அந்த தம்பி வந்து சொன்னான், இந்து குடும்பத்திலிருந்து வந்த தம்பி, அந்த வசனம் நான் பாவி என்பதை எனக்கு உணர்த்தினது. நான் செய்த பாவத்தை எல்லாம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் அறிந்து கொண்டேன், ஐயோ நான் பாவத்தில் இருக்கிறேன் என்று. அப்போதான் என் பாவத்தை விட்டு மனம் திரும்பி நான் ரட்சிக்கப்பட்டேன், அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டேன் என்பதாய் சொன்னான். இந்த வசனத்திற்கு ஒரு வல்லமை, ஒரு மனிதனை பரிசுத்தமாக்குகிற வல்லமை. நீங்கள் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறீங்களா? வேதத்தை அதிகமாக நீங்கள் வாசிக்கணும், அதை தியானிக்கணும். அந்த வசனத்திற்கு அந்த வல்லமை இருக்கிறது. வாசிக்கிறவங்களை அது பரிசுத்தமாக்கும். அதான் அந்த வசனத்தினுடைய வல்லமை. 119 சங்கீதம் 9 வசனத்தில், வாலிபன் தன் வழியை எதனால் பரிசுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுவதினால் தானே. இதெல்லாம் வசனம் தின்படி வாழ, அந்த வசனத்திற்கு செவி கொடுத்து அதை தியானித்து நமக்கு சொந்தமாக்கும் போது நம்முடைய வழிகள் சுத்தமாக்கப்படும். நிறைய பேருடைய வாழ்க்கையை உலகம் முழுவதிலும் இந்த வசனங்கள் மாற்றி இருக்கிறது. ஒரு நாள் ஒரு ஆப்பிரிக்கா காட்டில் ஒரு மனிதன் பிரயாணப்பட்டு போனான். அவனுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, நாத்திகன். அப்போ ஒரு ஆதிவாசி மனிதன் சமைத்து கொண்டிருந்தான். ஒரு பானையில் எதையோ அவன் சாப்பிடுவதற்கு சமைத்து கொண்டிருந்தான். அவன் கையிலே ஒரு புதிய ஏற்பாடு வேத புஸ்தகத்தின் ஒரு பகுதி, அதை வாசித்து கொண்டிருந்தான். அதை வாசித்து கொண்டே அதை அந்த சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது இந்த நாத்திகனுக்கு தெரியும் வாசிக்கிறது பைபிளின் ஒரு பகுதி என்று சொல்லி. அவன் சொன்னான், இதை போட்டு எதுக்கு வாசிக்கிற, இதை போட்டு எதுக்கு நீ வாசிக்கிற அப்படின்னு சொல்லி அந்த வேத புஸ்தகத்தை பரிகாசம் பண்ணி, இதெல்லாம் போய் நம்புறியா, இதை போய் வாசிக்கிறியா அப்படின்னு சொல்லி அதை தூரப்போடு என்பதாய் பேசினான். உடனே அவன் சொன்னான், இந்த வேத புஸ்தகம் என் கையில் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த பானையிலே நீ தான் இப்பொழுது வெந்து கொண்டிருப்பாய். நான் மனிதர்களை சமைத்து சாப்பிடுகிறவன், மனிதர்களை சாப்பிடுகிறவன். என்னை மாற்றினதே இந்த வேத புஸ்தகம்தான். இது என் கையில் இல்லாமல் இருந்திருந்தா நீ வீட்டை பேசிக்கிட்டு இருக்க முடியாது. நீ இந்த பானையில துண்டு துண்டாய் கரியாக வெந்து கொண்டிருப்பாய். இதுதான் என்னை மாற்றினது என்று சொன்னான். அதான் உண்மை. இந்த வசனம் ஒரு மனிதனை மாற்றி பரிசுத்தப்படுத்துகிறதா இருக்க, பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை அந்த வசனத்திற்கு உண்டு. ரெண்டாவது, ரோமர் 10:17 வாசிக்கும் போது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், அது கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே. அதாவது தேவனுடைய வசனத்தை கேட்பதினாலே விசுவாசம் வரும். தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க ஒரு மனிதனுக்குள்ளே விசுவாசம் வரும். இந்த வசனம் ஒரு மனிதனுக்குள்ளே விசுவாசத்தை உண்டாக்கக்கூடிய வல்லமை உள்ளது. இந்த வசனத்தை வாசித்தா ஒரு மனிதனுக்குள்ள இது விசுவாசத்தை உண்டாக்கும். அந்த வல்லமை இந்த வேத வசனத்துக்கு உண்டு. எந்த புஸ்தகமும், எந்த தத்துவ புஸ்தகங்களும், எந்த கதை புஸ்தகங்களும், எந்த மத சம்பந்தமான மனிதர்கள் எழுப்பின வியாக்கியானங்களும் மனிதனுக்குள்ளே விசுவாசத்தை கொண்டு வர முடியாது.
ஆனா இந்த தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே விசுவாசத்தை கொண்டு வரக்கூடிய வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அதனால்தான் வசனத்தை கேட்கணும். சிலர் பிரதர்கிட்ட தனியாக ஜெபம் பண்ணிட்டு போயிடணும், எங்களுக்கு டைம் கிடையாது, ரொம்ப பிஸி, நாங்கள் ரொம்ப தூரத்து வந்திருக்கோம், நான் கூட்டத்தெல்லாம் உட்கார முடியாது, ஜெபிச்சுட்டு போனோன்னா நான் அதை உற்சாகப்படுத்துவதில்லை. கூட்டத்தில் உட்காரட்டும், வசனத்தை கேட்கட்டும். ஏன்னு சொன்னால் வசனத்தை கேட்கும் போது தான் விசுவாசம் வரும். ஆண்டவர் மேலே விசுவாசம், ஆண்டவருடைய வல்லமையின் மேலே விசுவாசம். இந்த வசனம் ஒரு மனிதனுக்குள்ளே விசுவாசத்தை உண்டாக்கவும் விசுவாசத்தை பெருக பண்ணவும் வல்லமை உள்ளது. அந்த விசுவாசத்தினால தான் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த வசனம் அவ்வளோ முக்கியமானது. இந்த சத்தியத்தை நீங்கள் அறியும் போது உங்களுக்குள்ள விசுவாசம் பெருக்கெடுக்கும். அதன் மூலமாக நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் விசுவாசத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளது. ஜார்ஜ் முல்லர் என்ற தேவ மனிதர் இங்கிலாந்து தேசத்தில் கடந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு பெரிய பரிசுத்தவான். அவர் விசுவாச வீரன் என்று அழைக்கப்பட்டவர். இங்கிலாந்தில் அவர் ஆயிரக்கணக்கான அநாதை குழந்தைகளை வைத்து அநாதை விடுதி நடத்தி கொண்டு வந்தார். விசுவாசத்தினால சாதித்தார். ஃபாதர் பிரதருடைய மகள் ஷீலு அங்கே இருக்கிறாள். ஜார்ஜ் முல்லர் இருந்த அந்த இடம் இருக்குது, அங்கே பார்க்க போலான்னு என்னை அழைத்து கொண்டு போனாள். அங்கே போனபோது இந்த ஜார்ஜ் முல்லர் ஊழியம் செய்த அந்த பட்டணத்துக்கு போயிருந்தோம். அவர் ஊழியம் செய்த இடம், அவர் பயன்படுத்தின பைபிள் அங்கே இருக்குது. அவர் பயன்படுத்தின சேர், டேபிள், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரை குறித்து நிறைய வாசித்திருக்கிறாங்க. போனேன், அவர் உட்கார்ந்த சேர்லலாம் உட்காந்து பார்த்தேன். டேபிள், அவர் பைபிளை கண்ணாடி பெட்டிகளை வச்சிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அவர் பைபிள் அவ்வளோ நேசித்தவர். அவர் விசுவாச வீரனாக இருந்தது காரணம், இந்த வேத புஸ்தகத்தை 200 முறை வாசித்து முடித்திருக்கிறாராம். பைபிளை 200 முறை வாசித்திருக்கிறார் ஜார்ஜ் முல்லர். 100 முறைக்கு மேலாக முழங்காலிலேயே அவர் வாசித்திருக்கிறாரா. 100 முறைக்கு மேலே முழங்காலே நின்று வாசித்திருக்கிறார். அதனால்தான் அவர் விசுவாசத்தில் சாதித்தார். ஆரம்பத்தில் அவர் காலையில் எழும்பி ஜெபம் செய்வார், ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பார். அற்புதம்லாம் நடந்தது. ஆனால் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வல்லமை இல்லை, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்ட்ரென்த் இல்லை. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போனார், நான் இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே, அற்புதம்லாம் நடக்குது, ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் இல்லாமல் இருக்குது. ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய ஆகாரமே வேத வசனம்தான். உடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உள்ளான மனுஷனுக்கு ஆகாரம் வேணும்னா பைபிள் வசனம். முதல்ல அதை வாசித்து தியானி, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் அடைவாய். அதிலிருந்து காலையில் எழுந்த உடனே முதலாவது முழங்கால நின்று வேதத்தை வாசிப்பாராம். நல்ல வசனத்தை தியானித்த பிறகு அதன் பிறகு அந்த வசனத்தை சொல்லி 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 ஜபம் செய்வாராம். அதுல தான் அவருடைய விசுவாசம் பலன் அடைந்தார். அதனால்தான் விசுவாசத்துல சாதிக்க முடிந்தது. அந்த காலத்துல கடந்த நூற்றாண்டுல அவர் ஆர்ஃபனேஜ் நடத்தினது இன்னைக்கு நாங்கள் போய் பார்க்கிறோம். ஒரு கல்லூரி, ஒரு ஸ்கூல் அங்கே நடக்கிறது. அப்போ எவ்வளோ பெரிய பில்டிங் அவர் வைத்து ஆர்ஃபனேஜ் நடத்தியிருப்பார்னு யோசித்து பாருங்க. எவ்வளோ பெரிய கட்டடம் வைத்திருப்பார். பெரிய காலேஜாக இருக்கிறது. இன்றைக்கு அவர் ஆர்ஃபனேஜ் நடத்தின அந்த இடம், ஒரு கல்லூரி இருக்கிறது, ஒரு பெரிய ஸ்கூல் இருக்கிறது, அதே பில்டிங்கில் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய கட்டடங்களை கட்டி எத்தனை ஆயிரம் பிள்ளைகளை அவர் வைத்து பராமரித்திருக்க வேண்டும் என்று பாருங்கள். எல்லாம் விசுவாசத்தினாலே. அந்த விசுவாசம் உண்டானதற்கு காரணம் வேத வசனம். அதை வாசித்து வாசித்து தியானிக்க தியானிக்க அவருக்குள்ள விசுவாசம் பெருக்கெடுத்தது. அதனால வேத வசனம் நமக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கக்கூடிய வல்லமை உள்ளது. ஒரு சமயம் பல ஆண்டுகளுக்கு முன்னால முதல் முறைன்னு நினைக்கிறேன், துபாய்க்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தப்போ மத்தியானம் ஒரு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு பெரிய ஆஃபீஸராக வேலை செய்கிறவர். அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த ஐயா என்கிட்ட ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். அவரும் அவருடைய மனைவியும் ஒருத்தர் விரும்பி திருமணம் செய்து கொண்டாங்க. இவர் இந்து, அவருடைய மனைவி நல்ல கிறிஸ்டின். சாதாரண கிறிஸ்டினில் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி. இவர் இந்து. ஆனால் சர்ச்சில் வச்சு தான் கல்யாணம். அவருக்கு சம்மதிச்சுக்கிட்டார். சரின்னு திருமணம் முடிந்தார். இந்த சகோதரி
நம்ம திருமணமான பிறகு என்னுடைய கணவருக்கு முதல் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பைபிளை தான் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அழகான பைபிள் வாங்கி வச்சுருந்தாங்க.